இந்த ஆண்டு In this year, 2022 ஆண்டு 2022, இந்த ஆண்டு பஞ்சத்தின் ஆண்டு. this is the year of famine, கொள்ளை நோய்களும் வியாதிகளும் நிறைந்த ஆண்டு. year of plague and pestilence, யுத்தமும் இரத்த ஆறும் உள்ள இரத்தம் சிந்துதலின் ஆண்டு. year of war and bloodshed, தடைகளின் ஆண்டு. year of hurdles, இயற்கையின் பேர் அழிவின் ஆண்டு. there will be nature calamity, மரணத்தின் ஆண்டு. year of death. இந்த 6 சம்பவங்களும் முழு உலகத்தில் நடக்கும். The world will experience these 6 things. பஞ்சங்கள் வரலாம், Famine may come, சஞ்சலங்கள் வரலாம், sorrows may come, தவிப்புகள் வரலாம். longing may come, ஆனாலும் உண்மையுள்ள ஆத்துமா, but trustworthy, உண்மையுள்ள மனிதன், trustworthy, உண்மையுள்ளவர்கள் upright, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். will get blessings. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. எந்த மனிதன் ஆண்டவருக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கிறானோ, Those who are upright and faithful before ஓ God, சகோதரா, brother, ஓ சகோதரி, sister, உன் இருதயத்தை தட்டி தட்டி ஆண்டவர் பேசுகிறார். the Lord is knocking your heart and speaking to you. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் மெய்யாகவே நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்கின்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவன் இன்றைக்கு நம் தாசன் மூலமாய் கொடுக்க போகிற சகல வார்த்தைகளையும் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். உண்மையிலே நீங்கள் எல்லாரும் பாக்கிய பெற்ற ஜனமாக இருக்கிறபடினாலே நாம் யாவரும் அப்படி ஒரு விஷயம் எழுந்து நின்று நம்முடைய தேவ கிருபை ஜெபிக்கும் போது நீங்கள் யாவரும் உண்மையும் மொத்தமாக முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கள் என்று சொல்லி நாம் யாவரும் ஜெபிக்கலாம். தேவ கிருபை ஜெபிக்கும் போது நம்ம யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. மகிமை மிரக்கமுள்ள தேவனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாண்டவரே. ஏசப்பா, இந்த நியூ இயர் மீட்டிங்காக வருகிறோம் ராஜாண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் என் தேவனா கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜாண்டவரே. வர இருக்கிற மக்களை என் தேவனா கர்த்தர் பத்திரமாக கூட்டி சேர்ப்பீராக ராஜாண்டவரே. ஏசப்பா, இந்த ஆடிட்டோரியம் மொத்தமும் ஏசப்பா நிரம்பி வழியை என் தேவனா கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக ராஜாண்டவரே. ஏசப்பா, என் தகப்பனுக்காக வருகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அவர் சொல்ல போகிற தீர்க்க தரிசனங்களுக்காக வருகிறோம் ராஜாண்டவரே. ஏசப்பா, ஒரு தீர்க்க தரிசனமும் கீழே விழாதபடிக்கு ராஜாண்டவரே என் தேவனாய் கர்த்தர் எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற கிருபை செய்வீராக ராஜாண்டவரே. ஏசப்பா, சொன்னதுல பாதி தீர்க்க தரிசனம் நாளைக்கே நிறைவேற என் தேவனாய் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஏசப்பா, இந்த மீட்டிங் என் தேவன கர்த்தர் உங்கள் ஆணைகள் கடாவப்பட்ட கரங்களுக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த புத்த ஆண்டை உங்கள் ஆணைகள் கடாவப்பட்ட கரங்களுக்குள்ளே வைத்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் நடத்துங்க ராஜாண்டவரே. முற்றிலும் நம்ம ஜெபிக்கிறோம், பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்.
இருக்கிறார். ஏசப்பா நாங்கள் எவ்வளவு வருஷத்தின் மத்தியில் ஏசப்பா போன வருஷத்துல ராஜாண்டவரே எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், நாசங்கள், மோசங்கள், உபத்திரவத்தை நாங்கள் பார்த்தோம். ராஜாண்டவர் ஏசப்பா கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா. ஏசப்பா நீங்க கொடுத்த வாக்குரைத்த தெய்வம், நீர் வாக்கு மாறாத தெய்வனாய் இருக்கிறீர் ராஜாண்டவரே. எங்களோட வேண்டுதல்களுக்கு செவி கொடுப்பீராக ஏசப்பா. இந்த வருஷத்துல ராஜாண்டவரே நாங்கள் நோக்கி கேட்கிற எல்லாவற்றும் என் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நீர் கொடுப்பீராக ராஜாண்டவரே. ஏசப்பா நெடுநாளாய் காத்திருக்கிறது உன் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் நீ விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொன்னீரே ராஜாண்டவரே. ஏசப்பா ஏசப்பா நாங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்க கிருபை செய்வீராக ராஜாண்டவரே. ஏசப்பா எங்களோட வாழ்க்கையை தேவனை கர்த்தர் நீர் மாற்றுவீராக ராஜாண்டவரே. ஏசப்பா கர்த்தர் உனக்கு முன்பாக போவார் என்று வாக்குரைத்தீரே ஏசப்பா. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஏசப்பா எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை பார்த்து ஏசப்பா என்னோட வேண்டுதல்களை என் தேவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜாண்டவரே. எங்களோட வேண்டுதலை பாருங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க அப்பா ஏசப்பா. என் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க ஏசப்பா. கண்மலையை தண்ணீர் தடாகலாக மாற்றுகிற தேவன், கற்பாறைகளை நீரூற்றாக மாற்றுகிற தேவன் ராஜாண்டவரே. fulfillment, God of completion, God of honor, you deserve all glory and honor, master. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஏசப்பா இந்த வருஷத்தில் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள என் தேவனை கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ராஜாண்டவரே. ஏசப்பா உம்முடைய சிங்காசனத்தில் நீர் அமர்ந்திருக்கிறீர் ராஜாண்டவரே. எங்களுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தீங்கள் எல்லாவற்றையும் என் தேவனை கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கிறது கைத்தற்று முதற்கொண்டு தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏசப்பா எங்களோட துதியையும் ஏசப்பா எங்களுடைய பலிகளையும் என் தேவனை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக ராஜாண்டவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா, சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் நீர் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில வாங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில உலாவுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆவியானவரே, எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவுங்க தேவ ஆவியானோட அபிஷேகம், தேவ அக்கறையானவரோட அபிஷேகம் எங்கள் மத்தியில கடந்து வருவதாக ராஜாண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் ராஜாண்டவரே சீனாய் மலையில் இறங்கி வந்த தெய்வம் ராஜாண்டவரே. ஏசப்பா மோசேயோடு முகமுகமாய் பேசின தெய்வம் ராஜாண்டவரே. எங்கள் மத்தியில நீர் இறங்கி வருவீராக ராஜா
ஆண்டவரே உம்முடைய அக்னியானவரோட அபிஷேகம் ஏசப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியில ஏசப்பா இறங்கி வரட்டும் ராஜா ஆண்டவரே ஏசப்பா நீதாவலா ஷலரத நீ கந்துலராபா ராஜா ஏசப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் என் தேவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இறங்கி வாங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா இங்க இருக்க ஒவ்வொரு மக்களும் மத்தியிலும் என் தேவனை கர்த்தர் நீர் உலாவுவீராக ராஜா ஆண்டவரே ஏசப்பா கேரோபேன்கள் சேராபேன்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வம் ராஜா ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில உலாவுவீராக எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு தடவை ஒன் மோர் டைம் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். வந்தனம் ചെയ്യുന്നു നിന്നടിയാത്തീർ നാമത്തിനാദരവാ വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാത്തീർ നാമത്തിനാദരവാ വന്ദനം യേശുപരാ നീ
அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அதோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அதோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். பண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். பண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். பண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். 2022 எப்படி இருக்க போகுது என்று இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நம்ம அதற்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய தீர்க்கதரிசி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. அவர் மூலமாக நீ சொல்லுகிற ஒவ்வொரு ஆண்டவரே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவரே ஒன்றும் கீழே விழுந்து போகாத படிக்கிற ராஜா ஆண்டவரே அவரை பலப்படுத்துங்க சுவாமி. அவர் சொல்லும்போது ஆண்டவரே அது உம்முடைய வார்த்தையாய் எங்களுக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. அதை முயற்சிக்கு ஆண்டவரே என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே அருமையான மகன் வினோத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை ஆண்டவரே மகன் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆண்டவரே மகனோடு உடைய கிருபை இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே மகன் கேட்கும்படியாக மகனை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்துக்குங்க, ஆசீர்வதிப்பினாக நாங்கள் கேட்கிறோம் தேவனே. நீர் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. இந்த முதலாம் தேதி In this first day, என்னை அர்ப்பணிக்கிறேன். I submit myself. நேற்று வரை All the past days, நான் எப்படி வாழ்ந்தேனோ எனக்கு I தெரியாது. don't know what life I lived. என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் தருகிறேன் Totally, I submit your என்று hands சொல்லி கரங்களை உயர்த்தி and lift up your hands to God. கண்களை மூடுவோம். Close your eyes. கண்களை மூடி While you close your eyes, அவர் வல்லமையை நோக்கி பார்ப்போம். look at the power of God. அவர் வல்லமையை பார்ப்போம். Look at the power of God. Thank you Jesus. Thank you, Lord. ஒவ்வொரு ஆத்துமாவும் அவரை நோக்கி பார்க்கும். Every soul, let us look to God. எந்த நீதி எல்லாம் கந்தை அல்லவோ நீர் ஏந்த நின் சிறப்பான தாரகமே. எந்த நின்னீது எல்லாம் கந்தை அல்லவோ நீர் ஏந்த நின் சிறப்பான தாரகமே. அன்பே ஆனந்த பேரொளியே ஆதி அந்த இல்லா பரனே அன்பே ஆனந்த பேரொளியே ஆதி அந்த இல்லா பரனே காதியே
கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஜெகமாதில் உதித்த ஜெய ஜோதியே அரசேயர்கள் துதித்திடும் திருவாடியே குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் In the name of Son of God Jesus. உமது ஆவி அடையாளத்தையும் Through your power. உம்முடைய சரீரத்தின் அச்சு அடையாளத்தையும் The mark of your body. பரிபூரணமாய் நிற்கிறேன். Wearing your mark and standing ஆசீர்வதியும் here. Bless them. வெளிப்படுத்தும். Reveal. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray. மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி உட்காரலாம். Claire, please be seated. 2022 2022. ஜனவரி இன்று முதலாம் தேதி January 1st. நான் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் The prophecy what I'm going to say. 24 மணி நேரத்தில் Within 24 hours. 3 பெரிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். 3 big prophecies will 24 மணி நேரத்தில் within 24 hours. தீர்க்க தரிசனத்திற்குரிய காரியத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். When I pray for this world prophecy meeting, தேவனே, Lord, நான் இந்த வருடம் சொல்ல வேண்டுமா என்று கேட்டேன். shall I say this prophecy to this அப்பொழுது year? ஒரு சத்தம் பிறந்தது. A voice came. ஏனமே அந்த சத்தத்தை நான் கேட்ட பொழுது When I heard the voice, நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னது. yes, you have to declare. வெளிப்படுத்தல் விசேஷம் Revelation, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved, வெளிப்படுத்தல் 10:11 வாசிக்க கேட்கலாம். chapter 10 verses 11. வெளிப்படுத்தல் 10:11. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை Glory தட்டி be to God. மறுபடியும் Again, தேவன் எனக்கு சொன்னார், the Lord said to me, என் மகனே, my son, நான் சொல்வதை நீ சொல்ல வேண்டும். you must, நான் உன்னோடு சொல்வதை சொல்ல you வேண்டும். have to shout. யாரை குறித்து? About whom? ஜனங்களை குறித்து, Many people, ஜாதிகளை குறித்து, nations, பாஷைக்காரரை குறித்து, languages, ராஜாக்களை குறித்து, and kings. நாட்டை ஆளும் பிரபுக்களை குறித்து About rulers. நீ சொல்ல வேண்டும் you என்றார். have to say. நான் மட்டும் புதிதாய் சொல்லவில்லை. I'm not saying a very new thing, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved. எரோமியாவின் புஸ்தகம் Jeremiah 28 அதிகாரம் chapter 28 8-9 வசனங்களை வாசிக்க நாம் verses கேட்கலாம். 8 and 9. பூர்வ காலம் முதல் பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் Let தேவனுக்கு. us clap. இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். Look at these passages from the Bible. பலர் ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். Many when they pray they sing அது prophecy. ஒரு விதமான கிருபை. That is a type of grace. அதனால் அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிட முடியாது. Because they are not a prophet. எரோமியா என்னும் பக்தனை கொண்டு தேவன் என்னோடு பேசினார். The Lord declared through prophet Jeremiah. எரோமியாவுக்கு முன்பு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். Before Jeremiah many prophets எனக்கு were முன்னும் before me. உனக்கு முன்னும் அதாவது என்னை காண்பித்து உனக்கு முன்னும் And he said before you. இருந்த தீர்க்கதரிசிகள் அநேக தேசங்களுக்கு விரோதமாக பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாக யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோய்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர்
மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக கர்த்தர் மெய்யாக அனுப்பின தீர்க்கதரிசி ஆவான். விளங்குவான் என்று ஆம், எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். எரோமியா தீர்க்கதரிசி சொன்னான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to the Lord. அப்படி அது நடக்காமல் போனால் If it is not take place, அவன் பொய்யின் தீர்க்கதரிசி என்று நீங்கள் முடிவு செய்து they கொள்ளுங்கள். said that they are not a prophet of God. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா. Say 3 hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Loudly. முழு உலகத்திற்கும் நடக்க போகும் 2022 உள்ள தீர்க்க The தரிசனம். prediction 2022, what is going to take place through the world and nations. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, நன்றாய் கவனித்து pay பாருங்கள். attention. முழு உலகத்திற்கும் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் ஜனவரி 1 துவங்கி டிசம்பர் 31 வரை January 1st onwards, what is going to take place whole world. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, இந்த ஆண்டு in this year 2022 ஆண்டு, 2022, இந்த ஆண்டு பஞ்சத்தின் ஆண்டு, this is a year of famine, கொள்ளை நோய்களும் வியாதிகளும் நிறைந்த ஆண்டு, year of plague and pestilence, யுத்தமும் இரத்த ஆறும் உள்ள இரத்தம் சிந்துதலின் ஆண்டு, year of war and bloodshed, தடைகளின் ஆண்டு. year of hurdles. இயேசு எனக்கு சொன்னதை எழுதியிருக்கிறேன். I'm saying what the Lord revealed. தடைகளின் ஆண்டு, Year of hurdles. இயற்கையின் பேர் அழிவின் ஆண்டு, There will be nature calamities. மரணத்தின் ஆண்டு. Year of death. இந்த 6 சம்பவங்களும் முழு உலகத்தில் நடக்கும். These 6 things will going to take place all over the world. இந்த 6 சம்பவம் முழு உலகத்தில் நடக்கும். Whole world will experience these 6 things. ஒரு நாடு 2 நாடு மட்டுமல்ல, Not 1 or 2 countries. முழு உலகத்திலும் இவைகள் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். Whole world will experience முதலாவதாக, this 6. First of all, அமெரிக்காவை குறித்து தேவன் என்னோடு கூட சொன்ன தீர்க்கதரிசனம். about United States of America. அமெரிக்காவை குறித்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தின விபரம். The prediction about US. அமெரிக்கா பதட்ட நிலைமையிலே இந்த ஆண்டை கழிக்கும். This is an restless year for US. அமெரிக்காவுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பும். Some countries will come against US. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மிகவும் சஞ்சலத்தோடு இந்த வருடத்தை கழிப்பார். This is an unpleasant year for President Joe Biden. சஞ்சலத்தோடே தன் வாழ்நாளை எல்லாம் முடித்தார். It is a sorrowful year for him. இந்த வருடம் முழுவதும் ஜோ பைடன் என்று இயேசு எனக்கு சொன்னார். The Lord declared about Mr. Joe Biden. அதற்கு இடையில் அந்த பட்டணத்தில் மற்றொரு அதிபர் வருவதற்குரிய சூழ்நிலைகள் ஏற்படுமா? There is a thing is taking place. Next president is going to come. வேறு ஒருவர் அந்த அதிகாரத்துக்குள் வருவதற்கு அவருக்கு சில தாமதங்கள், ஒருவேளை ஒரு தேவனுடைய இரக்கம் இருந்தால் அந்த சம்பவம் நடக்காமல் இருக்கலாம். Maybe the mercy comes, it will not take place. Otherwise, a person step into the position of Mr. Joe Biden. ஆனால் சஞ்சலத்தோடு இந்த வருடத்தை அவர் கழிப்பார். It is a sorrowful year for him. அமெரிக்காவில் 7 பெரிய மாநகரங்கள் பேரழிவை சந்திக்கும். There will be 7 states will experience great disasters. அமெரிக்க ராணுவத்திற்கு பேரழிவின் ஆண்டு. This is a disaster year for US Army. அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். There will be financial setback. அமெரிக்காவில் 3 பெரிய சம்பவங்கள் நடக்கும். There will be 3 great things will take place. அமெரிக்கா முற்றிலும் சமாதானத்தை இழந்து காணப்படும். It will lose its peace totally. அமெரிக்காவில் அடுக்குமாடி கட்டடங்கள் இடிந்து விழுவதை உலகத்திலும் பேப்பரும் டிவியிலும் மனிதர்கள் பார்ப்பார்கள். There will be distraction in multi-story buildings. அதிகபட்சமான பாதிப்பு தேசத்தில் There உண்டாயிருக்கும். will be many distractions will take place. அமெரிக்காவில் இயற்கையின் பேரழிவு மிகப்பெரிய அலங்கோலமாய் நடக்கும். There will be worst nature disasters. அமெரிக்க தேசத்தில் மரணங்கள் அதிகமாயிருக்கும். There will be death rate will increase. சுருக்கமாய் சொல்ல போனா, Shortly delight to say, அமெரிக்கா ஒரு தண்ணீருக்குள் பிரவேசித்து தத்தளிக்கிறது போல இருக்கும். it will submerge into the water. அடுத்தபடியாக Next, கனடா இந்த வருஷம் சீர்குலைந்து போகும். Canada, it will experience distractions. கனடாவில் கொள்ளை நோய்கள் அதிகமாய் இருக்கும், உயிரிழப்புகள் வரும். There will be plague will come and it will claim any life. அடுத்தபடியாக Next, ரஷ்யாவை குறித்து ஆண்டவர் he சொன்னார். said about Russia. ரஷ்யாவில் மிகப்பெரிய பேரழிவு உண்டாயிருக்கும். There will be worst disasters. மிகப்பெரிய மரணம் சந்திக்கும். It will experience death. இயற்கையின் அழிவும் பேரழிவும் உயிரிழப்புகளும் There உண்டாயிருக்கும். will be nature disasters and life perishing. அந்த பட்டணத்தில் வாதை வந்து இறங்குறதை கண்டேன். There will be plague. அதன் பிறகு தேவன் என்னிடத்து கொண்டு போனார். And the Lord brought me another சிலி place. என்ற நாட்டிற்கு என்னை கொண்டு It's போனார். called Chile. சிலி என்கிற பட்டணம் கொள்ளை நோயினால் தவிக்கிறதை கண்டேன். It is encountered with the plague and pestilence. உயிர் இழப்புகள் அந்த பட்டணத்தில் நடக்கும். There will be life perishing.
மக்கள் மிகவும் போராடுவார்கள், People will struggle. மக்கள் பாதிக்கப்படுவார்கள், People will be afflicted. பதட்ட நிலைமையிலே இந்த வருடத்தை There கழிப்பார்கள். will be restless year for them. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் அரபு நாடை எனக்கு The Lord காண்பித்தார். showed Arab countries. அரபு நாட்டை குறித்து தேவன் வெளிப்படுத்தின விபரம், The revelation about Arab countries. கர்த்தர் என்னோடு வெளிப்படுத்தினவைகள், The Lord revealed unto அரபு me. நாடுகளில் மிகப்பெரிய பாதிக்கப்படும், There will be worst distractions. அரபு நாடுகளுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பும். Some countries will rise against this your அரபு Arab countries. நாட்டில் அரபு நாட்டின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க I'm நேரிடும். saying the flag will be fly in a half mast. அரபு நாடுகள் பொருளாதார சரிவை சந்திக்கும். It will experience financial setbacks. மிகப்பெரிய அளவிலே சரிவு There உண்டாயிருக்கும். will be financial setbacks. அரபு நாடுகளில் பேரழிவு There உண்டாயிருக்கும். will be worst disasters will அரபு take place. நாடுகளுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனைகள் அதிகரிக்கும். Chain of troubles will follow them. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அரபு நாட்டுக்குள்ளுக்குள்ளே அரபியர்க்குள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் வரும். There will be clashes between Arabs. மிகப்பெரிய போராட்டம் உண்டாயிருக்கும். Struggles in large அங்கே scale. மிகப்பெரிய ஒரு புயல் உண்டாயிருக்கும். There will be உலகம் முழுசும் மக்களால் காண்பார்கள் புயல். There will be cyclone you will see through the media. அதன் பிறகு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, Then when I pray, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வருடம் அவரிடத்தில் நெருங்க முடியுமோ try to draw near அவ்வளவுக்கு close. அவ்வளவு அவரிடத்தில் நெருங்குங்கள். Try the best. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. Let us clap. மாஸ்கோ என்னும் இடத்திற்கு தேவன் கொண்டு The போனார். Lord showed Moscow. மாஸ்கோவில் மிகப்பெரிய பேரழிவு There உண்டாயிருக்கும். will be worst disasters. இரத்த ஆறுகள் ஓடும், There will be bloodshed. வாதைகள் There நிறைந்திருக்கும். will be plague. இயற்கையின் மூலமாய் உயிர் இழப்புகள் உண்டாகும். Nature calamities will claim life. அந்த பட்டணத்தில் மிகப்பெரிய சஞ்சலம் இருக்கும், It is a sorrowful year for that place. வாதை There உண்டாயிருக்கும். will be plague. அடுத்தபடியாக Then அவர் ஆஸ்திரேலியா நாட்டை குறித்து சொன்னார். he said about Australia. ஆஸ்திரேலியாவில் In Australia. மிகப்பெரிய வாதை உண்டாயிருக்கும். Plague in large scale. இயற்கையின் பேரழிவு There will உண்டாயிருக்கும். be nature பூமி disasters. அதிர்ச்சி வரும். There will be earth tremors. மிகப்பெரிய அளவிலே மக்கள் People பாதிக்கப்படுவார்கள். will be afflicted in large scale. கர்த்தரின் வல்லமை உள்ள கரம் அதை எனக்கு The வெளிப்படுத்தியது. mighty hand of God revealed unto me. ஆனாலும் ஒரு சில இடங்களில் But in some places, அவருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டே he இருக்கும். revealed his grace. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. Let us clap. நைஜீரியா என்னும் ஒரு தேசத்திற்கு என்னை அழைத்து The Lord சென்றார். said the name called Nigeria. நைஜீரியா நாட்டில் In Nigeria, பேய்களின் கூடாரமாய் மாறுமா. it was a tent tabernacle of demon. நைஜீரியா தேசம் பேயின் கூடாரமாய் மாறும். Nigeria is a tent of demon. அதே சமயத்தில் Same time. மிகப்பெரிய அளவிலே சாத்தானின் வல்லமைகள் கிரியைகள் அதிகமாய் அங்கே இருக்கும். Power of demon will be exposed in large கர்த்தருடைய scale. கோபம் அந்த பட்டணத்தின் மேல் The இறங்குகிறது. wrath of God is going to come down upon அநேக the place. உயிரிழப்புகள் அங்கே There will உண்டாயிருக்கும். be many life அந்த perishing. பிசாசுகள் அநேகருடைய உயிரை குடிக்கும். Demon will suck the life of people. அசுத்தாவியின் வல்லமைகள் அங்கே அலங்கோலமாய் நடக்கும். Power of unclean will expose on that place. இதை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது When I saw this, தேவன் எனக்கு சொன்னார், the Lord said, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. என் மகனை 2022 உலகத்தினுடைய சரித்திரத்தை பார் என்று my காண்பித்தார். son 2022, what is going to take place whole world? அவர் சமூகத்தில் நான் உட்கார்ந்திருந்த When பொழுது I seated in his presence, தேவன் என்னை ஆவிக்குள்ளாய் கொண்டு the Lord போனார். brought me to the spiritual realm. அடுத்தபடியாக Next, ஜார்ஜியா என்னும் ஒரு தேசத்திற்கு என்னை அழைத்து சென்றார். the Lord showed me Georgia. கலவரங்கள் மிகுதியாய் இரத்த ஆறுகள் ஓடுவதை கண்டேன். There will be riots and bloodshed. பெரிய அளவிலே நடந்தது. In large scale, கொள்ளை நோய்கள் மிக அளவிலே இருக்கிறது. there will be pestilence. மிக அளவிலே அதிகமாய் பெருகும். In large scale, அந்த பட்டணத்தில் பெரிய இருள் சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்த்தேன். face of the earth covered full of darkness. மிகப்பெரிய இருள் சூழ்ந்தது. There will be great அந்த darkness. சமயத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். When I prayed, நமீபியா Namibia, நமீபியா என்னும் ஒரு பட்டணத்திற்கு தேவன் என்னை அழைத்து the name சென்றார். called Namibia. நமீபியா என்னும் பட்டணத்தில் மிகப்பெரிய பஞ்சங்களும் இருள்களும் உண்டாயிருக்கும். There will be great drought, famine, and life perishing. மக்கள் பெருமளவிலே பாதிக்கப்படுவார்கள். People will be afflicted in large என் scale. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அரசுக்கும் மக்களுக்கும் போராட்டம் உண்டாயிருக்கும். Clashes between government and அதன் people. பிறகு Then, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பொலிவியா என்கிற ஒரு நாட்டிற்கு போனேன். the name called Bolivia. அந்த பட்டணம் ரத்தத்தால் நிறைந்திருந்தது. The face of the city covered by ரத்தங்கள் blood. ஆறுகள் போல் ஓடியது. There will be bloodshed. கொடிய பஞ்சமும் கொள்ளை நோய்களும் வியாதிகளும் அங்கே இறங்குவதை கண்டேன். Worst famine, pestilence on that places. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு In சொல்லுகிறேன். the name of God. அடுத்தபடியாக தேவன் எனக்கு சொன்னார், Next the Lord said, இத்தாலி என்னும் நாட்டிற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். Italy. இத்தாலியில் போய் இறங்கினோம். When I landed அங்கே Italy, மிகப்பெரிய இயற்கையின் பேரழிவும் மரண ஓலங்களும் துயர சத்தங்களும் உண்டாயிருக்க கண்டேன். there will be worst nature disasters and the voice of death. என் அன்பு தேவனுடைய
பிள்ளைகளே, Beloved, இதை எல்லாம் உலக மனிதர்கள் டிவியிலும் பேப்பர்லையும் வாசிக்க போகிறார்கள். worldly men see these things, media will display கர்த்தருடைய everything. நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். In the name of the Lord, I'm அடுத்தபடியாக saying. Next, வெர்ஜீனியா என்னும் ஒரு நாட்டிற்கு போயிருந்தேன். Virginia. வெர்ஜீனியாவை நான் பார்த்தேன். When I saw that ஒரு country, பெரிய தரைமட்டமா தரையிலிருந்து வானம் வரையிலும் உள்ள ஒரு பெரிய இருள் அந்த தேசத்தை மூடியது. there will be great vast darkness cover the face of this country. வெர்ஜீனியாவில் இயற்கையின் பேரழிவும் வியாதியும் உண்டாயிருக்கும். There will be plague and nature disasters. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will be afflicted. உயிரிழப்புகள் உண்டாயிருக்கும். There will be life இதை perishing. எல்லாரும் காண்பார்கள். They will experience என் this. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next. மியான்மர் என்னும் ஒரு இடத்திற்கு கொண்டு போனார். Myanmar. மியான்மரில் யுத்தங்களும் பஞ்சங்களும் உயிரிழப்புகளும் There உண்டாயிருக்கும். will be war, famine and life perishing. இயற்கையின் பேரழிவு உண்டாயிருக்கும். Worst nature disasters. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Then அல்ஜீரியா என்னும் ஒரு நாட்டிற்கு கொண்டு போனார். Algeria. அல்ஜீரியாவில் மிகப்பெரிய அளவில் வன்முறைகளும் பஞ்சங்களும் உயிரிழப்புகளும் இரத்த ஆறுகளும் மக்கள் போராடுவதை காண்பீர்கள். There will be riot, life perishing, bloodshed. People will struggle. இயற்கையின் பேரழிவு There will உண்டாயிருக்கும். be worst nature disasters. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த பட்டணத்தில் தேவகோபம் இறங்குவதை கண்டேன். I am saying the wrath of God is coming upon that place. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அதை முடித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது When I pray for them, ஆப்பிரிக்காவில் 2 பகுதிகள் இருக்கிறது. there is 2 places in ஒன்று Africa. தென் ஆப்பிரிக்கா, இன்னொன்று வட ஆப்பிரிக்கா. One is north and south. இவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் பலமாய் இறங்கி வருகிறதை The கண்டேன். wrath of God is coming ferociously. வாதைகளும் வன்முறைகளும் உயிரிழப்புகளும் அதிகமாய் இருக்கும். There will be riot, there will be plague and life perishing. அந்த பட்டணத்தில் தீவிரவாதங்கள் பலமாய் இருக்கும். There will be terrorism increase. அசுத்த ஆவியின் ஆளுகையில் பலமாய் இருக்கும். It will be under the control of unclean spirits. இயற்கையின் பேரழிவு உயிரிழப்புகள் There உண்டாயிருக்கும். will be nature disaster and life perishing. உகாண்டா என்ற உகாண்டாவை குறித்து தேவன் The சொன்னார். Lord said about Uganda. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என் சுற்றிலும் கருப்பின மனிதர்கள் இருந்தார்கள். When I pray, I am encountered by black people. உகாண்டாவை Uganda. நாட்டை குறித்து இயேசு சொன்னார். Jesus said about Uganda. வன்முறை நாடாய் மாறும். The country full கலவர of பூமியாய் riots, மாறும். full of riots, சஞ்சலம் நிறைந்த தேசமாய் மாறும். sorrowful country, பஞ்சம் நிறைந்த தேசமாய் மாறும். full of famine. இரத்த ஆறுகள் There ஓடும். will be bloodshed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மங்கோலியா என்னும் ஒரு காரியத்தை குறித்து தேவன் The சொன்னார். Lord revealed about Mongolia. மங்கோலியாவில் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பும் போராட்டமும் பேரழிவும் There உண்டாயிருக்கும். will be struggle, riot and afflictions in larger scale. அடுத்தபடியாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது Then the Lord revealed லெபனான் என்னும் நாட்டை குறித்து. Lebanon. லெபனானில் மிகப்பெரிய அழிவும் கசப்பான வாழ்க்கையும் இந்த வருடம் முழுதும் மக்கள் அங்கே கழிப்பார்கள். There will be worst disasters and life is full of bitter. உயிரிழப்புகள் There will உண்டாயிருக்கும். be life perishing. கொள்ளை நோய்கள் அந்த பட்டணத்தை மூடுகிறது. Plagues will cover the face of the என் country. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஸ்பெயின் நாட்டை குறித்து தேவன் He சொன்னார். said about Spain, ஸ்பெயின் நாட்டில் மரணங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கும். death rate will increase. போராட்டம் அளவில்லாமல் நடக்கும். There will be chain of riots. மக்கள் பாதிக்கப்படுவார்கள். People will be afflicted. மக்களுக்கு கொடிய வாதைகள் அவருடைய சரீரத்தில் வந்து இறங்குறதை People கண்டேன். experience vast உயிரிழப்புகள் plagues. உண்டாயிருக்கும். There will be life அந்த perishing. தேசம் இருளாய் போனதை பார்த்தேன். The nation experience full of darkness. திடீரென அந்த தேசம் முழுவதும் இருளாய் There will போய்விட்டது. be full of darkness. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தடவதை கண்டேன். Men cannot see face to face. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இவையெல்லாம் நீங்கள் காணும் பொழுது When you see these என் things, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். the visitation of God is என் soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Visitation of God is soon. இது மாறவே மாறாது. It will not change. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. அதன் பிறகு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Then when I pray, அன்சூரியா என்னும் ஒரு நாட்டிற்கு கர்த்தரினை வெளிப்படுத்தினார். what called? அன்சூரியா Ansuria. அன்சூரியா என்னும் ஒரு நாட்டை காண்பித்தார். Country called Ansuria. அங்கு மிகப்பெரிய அளவில் இயற்கையின் அழிவும் உயிரிழப்புகளும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். There will be nature disasters in larger scale. People will be afflicted. அதன் பிறகு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். When I pray, திடீரென்று நான் என் பிள்ளைகளோடு கூட, அதாவது ஊழியர்களோடு கூட நாங்கள் பஸ்ஸில் போய்க் கொண்டிருந்த ஒரு கட்டடத்தை காண்பித்தார். the Lord showed a great building I experienced when I went to that place with my co-servants. இந்த ஆண்டில் மலேசியாவை குறித்து இயேசு சொன்னார். Jesus said about Malaysia. மலேசியாவில் மிகப்பெரிய அளவிலே கலவரங்களும் இயற்கையின் பேரழிவும் போராட்டமும் உண்டாயிருக்கும். There will be riots in large scale and nature disasters and struggles will take place. மலேசியாவில் சட்டங்கள் மாற்றப்படும். Law and order will be changed. 2 இன ஜாதிகளுக்குள் யுத்தம் உண்டாயிருக்கும். Battle between 2 racial. கட்டிடங்கள் இடிந்து விழும். Buildings will fall down. நிலை நடுக்கங்கள் வரும். There will be earth tremors. மிகப்பெரிய மரணங்கள் அங்கே உண்டாயிருக்கும். உயிரிழப்புகளும்
நோய்களும் வாதைகளும் பெரிதாய் இறங்குவதை கண்டேன். There will be plague, death rate will be increased. அதன் பிறகு Then கென்யா நாட்டை குறித்து தேவன் சொன்னார். Lord said about Kenya, கென்யா நாட்டில் மாபெரும் இயற்கையின் பேரழிவும் பஞ்சமும் உயிரிழப்பும் there உண்டாயிருக்கும். will be worst nature disasters and famine. கென்யாவில் மிகப்பெரிய பஞ்சம் பலமாய் இருக்கும். It will experience worst drought. துருக்கி என்னும் நாட்டை குறித்து தேவன் He சொன்னார். said about Turkey, துருக்கியில் போராட்டம் இந்த ஆண்டு பயங்கரமாய் இருக்கும். there will be worst struggles. துருக்கி துக்கமுகமாகவே இருக்கும். This is a year of sorrow for them. துருக்கிக்கு விரோதமாய் 4 நாடுகள் எழும்பும். 4 countries will rise against the Turkey. துருக்கியில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. Something is going to take place in that அந்த place. துருக்கிக்கு விரோதமாய் 4 நாடுகள் எழும்புகிறதை கண்டேன். 4 countries is rising against அதை them. எப்படி பார்த்தேன் என்று கண்டால், You know how it is ஒரு taking place? திருடர்கள் வந்து அந்த பட்டணத்துக்குள் திருடிக் கொண்டு போவது போல் கண்டேன். How the robbers coming and taking the belongings. துருக்கிக்கு இக்கட்டின் வருடம் இது. This is an unpleasant year for Turkey. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அதன் ஆசீர்வாதம் கொலைக்க வேண்டும் என்று வருகிறார்கள். to destroy the blessings of Turkey, துருக்கி சமாதானம் இராது. there will be no peace. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next. ஈரோப்பு நாட்டை குறித்து ஆண்டவர் The சொன்னார். Lord said about Europe. என் அன்பு பிள்ளைகளே, Beloved. ஈரோப்பு நாட்டை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தின விபரம். The Lord revealed about Europe. ஈரோப்பு நாடுகளில் பிரிவினைகள் பலமாய் இருக்கும். There will be divisions. ஈரோப்பு நாடுகளில் சில நாடுகள் தங்கள் வல்லமையை வெளிப்படுத்தும். Some countries will reveal their power. அதன் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, I don't want to mention, ஆனால் அதை எழுதி but வைத்திருக்கிறேன். I wrote it down. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஈரோப்பு நாடு மிகப்பெரிய அழிவையும் மிகப்பெரிய இயற்கையின் பேரழிவை சந்திக்கும். Europe will experience worst nature calamities and distractions. சில இடங்களில் பிணங்களை வாரி வாரி எடுப்பார்கள். In some places they will take the dead bodies. இவை எல்லாம் உலகத்தில் ஈரோப்பு நாடுகளில் காண்பீர்கள். Europe will experience these things, you will see that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஏறத்தாழ ஈரோப்பில் 13 நாடுகள் அப்படியே நடக்கும். Approximately 13 countries will experience these things. அடுத்தபடி தேவன் எனக்கு சொன்னார், Then the Lord said, ரோம் என்கிற நகரத்தை எனக்கு He காண்பித்தார். showed about ரோம் Rome. இந்த ஆண்டில் சோகமாகவும் வேதனையாகவுமே இருக்கும். This is a painful year for Rome. அங்க மக்கள் மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்து வேதனையோடு இருப்பார்கள். People will experience death and there will be painful year for them. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. லண்டனை குறித்து தேவன் சொன்னார். The Lord revealed about London. லண்டனுடைய முடிவு இந்த ஆண்டு பரிதாபம். The end is very pathetic. லண்டன் மிகப்பெரிய சோகத்தை சந்திக்கும். London will experience worst ஜனங்கள் tragedy. வீதிகளில் அழுது புலம்புவதை கண்டேன். People will cry on the streets. லண்டனின் சோகத்தை உலகமெங்கும் உள்ள டிவிகளில் காண்பிப்பார்கள். Media will display the sorrow things of the London. லண்டனுடைய கிரீடம் இறங்கி போனதை கண்டேன். The crown of London is coming down. 2 கிரீடம் இருந்தது. 2 crowns. ஒரு கிரீடம் ஒன்றுமில்லாமல் சாய்ந்தது. One was destroyed. மற்றொன்று கிரீடத்தை எடுத்துக்கொண்டார்கள். Another one taken away. அதை இயேசு எனக்கு காண்பித்தார். The Lord showed that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதன் பிறகு Then, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved, அடுத்தபடியாக Next. சவுதி அரேபியாவை குறித்து, he said about Saudi Arabia. சவுதி அரேபியாவில் Saudi அந்த பட்டணம் சாத்தானின் அதிகாரத்தின் ஆதிக்கத்துக்குள் இருக்குமா? is under control the power of a demon. அதே சமயத்தில் Same time. சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படி பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்தோ அதே போல் அங்கும் கிரியை செய்யும் என்று How சொன்னார். South Africa experienced the power of evil. அந்த பட்டணத்தில் Same way. மிகப்பெரிய அளவில் பேய்களின் ஆட்டம் உண்டாயிருக்கும். There will be the deeds of evil in large scale. மிகப்பெரிய பஞ்சமும் உண்டாயிருக்கும். There will be drought. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதே சமயத்தில் Same time, கருப்பின மக்கள் வாழும் சில பகுதிகளில் some places which பேய்களின் ஆவி பலமாய் கிரியை செய்து இயேசுவை போல கிரி நடப்பிக்கும். பேய்களின் ஆவி, the spirit of evil will show like Jesus. வஞ்சிக்கிற ஆவிகள் அந்த பட்டணத்தில் வருகிறதை கண்டேன். Deceiving spirit will moving on that places. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. கருப்பின மக்கள் மத்தியில் மிகுந்த அசுத்தங்கள் கிரியை செய்கிறது. Unclean spirits will move among these black people. கர்த்தரின் கோபம் அதற்கு விரோதமாய் வந்து இறங்குவதை கண்டேன். The wrath of God is coming upon them. அங்கோலா என்னும் நாட்டை குறித்து தேவன் சொன்னார். Lord said about Angola, அங்கோலாவில் வன்முறைகளும் கொள்ளை நோய்களும் அதிகமாய் இருக்கும். there will be riot and pestilence. இயற்கையின் பேர் அழிவு உண்டாயிருக்கும். There will be nature disasters. வாதையும் உயிரிழப்பும் There உண்டாயிருக்கும். will be plague and life perishing. நிலை நடுக்கங்கள் வரும். There will be earth tremors. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நம்முடைய தகப்பன் பிறந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் சொன்னார். About Israel, the birth place of Jesus our father. நான் ஒரு அருமையான ஒரு மரத்தின் அருகே போய் நின்றேன்.
when I stood near the tree, அந்த இடத்தில் ஒரு நீதிமான் ஜெபித்த ஒரு ஜெபம் எனக்கு வந்தது. a prayer of righteous came on that place. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, A voice came, என் ஜனமாகிய என் இஸ்ரவேலர்களே my people Israel. என்று சொல்லி அந்த சத்தத்தை I கேட்டேன். heard the voice. அப்பொழுது இஸ்ரவேல் நாட்டை குறித்து தேவன் The சொன்னார். Lord revealed about Israel. கர்த்தர் வெளிப்படுத்தின விபரம் The Lord's revelation. பெரிய அளவிலே புரட்சி உண்டாயிருக்கும் இஸ்ரவேலில். In large scale, there will be clergy. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பும். Some countries will rise against Israel. இஸ்ரவேலில் In Israel, சில இடங்களில் பதட்டமான காரியம் நடக்கும். some places experience restlessness. இஸ்ரவேலிலே உயிரிழப்புகள் கொஞ்சம் ஏற்படும். In Israel, some life perishing will take place. இஸ்ரவேல் பலனாயிருக்கும். But Israel power more and more. இஸ்ரவேல் எல்லா வருடத்தை விட இந்த வருடம் மிகப்பெரிய பலனாயிருக்கும். Israel is very powerful more than the previous. இதை கர்த்தர் எனக்கு சொன்னார். The Lord revealed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அதே சமயத்தில் same time, இஸ்ரவேலில் யுத்தத்தின் ஆண்டாய் மாறும். these are the days of war for Israel. என் அன்பு பிள்ளைகளே, Beloved, கர்த்தரோ அதற்கு ஜெயம் but the தருகிறவராயிருக்கிறார். Lord will bring victory to கைகளை them. தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு. Praise the Lord. அடுத்தபடியாக Next, பெரு என்னும் நாட்டை குறித்து தேவன் the சொன்னார். Lord revealed about Peru. பெரு என்கிற ஒரு நாடு, Peru, அந்த நாட்டிலே மிகப்பெரிய பேரழிவும் வாதையும் there உண்டாயிருக்கும். will be worst disasters and plague. மலைகள் உயர்ந்த ஒரு தேசத்திற்கே கொண்டு The போனார். Lord showed a hill station. அந்த மலைகள் எல்லாம் வெண்பனிகளால் மூடப்பட்டிருந்தது. The hills covered full of snows. அதன் உச்சியில் போய் நின்று கொண்டிருந்தேன். I stood on the top of the அப்பொழுது mountain, ஆண்டவர் சொன்னார், and the Lord said, இந்த பட்டணத்தின் பெயர் சீனா என்று the சொன்னார். name of this country called, சீனாவை குறித்து கர்த்தர் China. வெளிப்படுத்தின விபரம், the Lord revealed about China. சீனா தன் பலத்தை காட்ட வேண்டும் என்று விரும்பும். China delayed to preserve its strength. அதனாலே தானே தன் அழிவை So தேடிக்கொள்ளும். it will seek distraction for himself. மரணம் அங்கே அதிகரிக்கும். Death will increase. கொள்ளை நோய்கள் அங்கே அதிகரிக்கும். Plague also increase. இயற்கையின் பேரழி உண்டாயிருக்கும். Nature disasters. சீனாவுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பும். Some countries will rise against சீனாவின் China. வர்த்தகங்கள் மிகப்பெரிய அளவிலே சரியும். There will be financial setbacks in large scale. சீனாவில் நிலை நடுக்கம் வரும். There will be earth tremors. மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு There உண்டாயிருக்கும். will be afflictions in large scale. சீனாவின் மேன்மை குலைக்கப்படும். It will lose its power and glory. சீனாவுக்கு போர் ஆபத்துக்குரிய நாள் வரும். There is a rumor of war. சீனாவில் பெயர் பெற்றவர்கள் மரணம் அடைவார்கள். Some famous will leave. அந்த நாட்டின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க நேரிடும். Unfortunately, the flag of the country will இவை be flying எல்லாம் off mast. உலகத்தில் உள்ள டிவிகளிலும் வானிலை தொலைக்காட்சிகளிலும் மக்கள் காண்பார்கள். Media will display everything through the world. என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், Beloved, இவை எல்லாம் தேசத்தில் நடக்கும் சம்பவங்கள். these things will going to take place in the nation. 2022 2022. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, Beloved அடுத்தபடியாக children, next. ஜப்பானை குறித்து தேவன் சொன்னார். He said about Japan, ஜப்பானில் மூன்று மிகப்பெரிய அழிவு சந்திக்கும். it will experience 3 disasters. மாயமான காரியங்கள் அந்த பட்டணத்தில் நடக்கும். Meaningless matters is taking place. திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கும். Shocking news will take கொள்ளை place. நோய்கள் அதிகமாய் அதிகரிக்கும். Plague will increase. கடல்களின் சீற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். There will be sea tempest. இயற்கையின் பேரழி There will உண்டாயிருக்கும். be nature disasters. பூமியில் உள்ள அந்த பட்டணத்தில் உள்ள கடைகள் எல்லாம் தானாக ஆட ஆரம்பிக்கும். Automatically the buildings will tremble. இவைகள் எல்லாவற்றையும் பேப்பரிலும் டிவியிலும் We காண்பீர்கள். will see through the media. அடுத்தபடியாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது, Then the Lord revealed, கொரியா நாட்டை குறித்து he சொன்னார். said about Korea. கொரியாவில் இந்த வருஷம் மிகப்பெரிய துன்பத்தின் வருடம், This is a sorrowful year for them. மரணத்தின் ஆண்டு, Year of death. மிகப்பெரிய இயற்கையின் வழிவின் ஆண்டு, There will be vast distraction. போராட்டத்தின் ஆண்டு, Year of struggle. அணுகுண்டின் ஆண்டு. Year of bomb blast. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, உலக நாடுகளிலால் பேசப்படுகிற மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்ட மனிதர்கள் எல்லாம் முடிவு பரிதாபத்தின் ஆண்டு. world famous people will experience disasters. அடுத்தபடியாக Then மேலை நாடுகளில், உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட பணக்கார நாடுகள், in foreign countries, பர்டிகுலராக 13 நாடுகள் especially 3 countries, வர்த்தகத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். they will experience financial setback in large scale. இந்த வருடத்தில் புயல்களின் வல்லமை மிகப்பெரிதாய் இருக்கும். You can see power of a storm is வரலாறு increased காணாது இருக்கும். like never before அது in history. விசித்திரமாய் இருக்கும். Quickly it will take place. பூமியிலிருந்து முளைக்கும், It will come out from the earth, வானத்திலிருந்து இறங்கும். from heaven. விதம் விதமான புயல்கள் இந்த தேசத்திலே உலகமானது பார்க்க போகுது. முழு உலகத்தில் சில தேசத்தில் இது நடக்கும். World will experience this type of worst
cyclones. இவைகளை நீங்கள் காணும் பொழுது When you see this, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அறிந்து கொள்வீர்கள். understand the visitation of Jesus is கைகளை soon. தட்டி தேவாதி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுமா. 3 hallelujah to the Say Lord. hallelujah. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வருடத்தில் In this year, தேவன் சொல்லும் காரியம் அப்படியே நடக்கும். I am saying what the Lord பாகிஸ்தானை will குறித்து ஆண்டவர் do. He சொன்னார். said about Pakistan. பாகிஸ்தான் கர்த்தர் வெளிப்படுத்தின விவரத்தை The சொல்லுகிறேன். Lord revealed about Pakistan. கர்த்தர் சொன்னது The Lord declared, துன்பத்தின் ஆண்டு, year of sorrow, மரணத்தின் ஆண்டு, year of death, யுத்தத்தின் ஆண்டு, year of war, பேரழிவின் ஆண்டு. year of distraction. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அது அப்படியே நடக்கும். It will take place. ஆப்கானிஸ்தானை குறித்து ஆண்டவர் சொன்னார். Afghanistan, பஞ்சத்தின் ஆண்டு, year of famine, வேதனையின் ஆண்டு, year of pain, விபத்தின் வருடம், year of மரணத்தின் வருடம். year of accident, இதை and year of death. கர்த்தர் எனக்கு The Lord வெளிப்படுத்தினார். revealed. லிபியா என்னும், அதாவது லிபியா என்னும் ஒரு நாடு He said about Libya, கொள்ளை ஆண்டுகளாக மாறும் ஆண்டு, year of plague, இயற்கையின் பேரழிவு உண்டாகும் ஆண்டு. experience nature ஜனங்கள் disasters. மிகவும் பாதிக்கப்படுவார்கள். People will be afflicted. தாலிபானை குறித்து ஆண்டவர் He said சொன்னார். of Taliban, தாலிபானில் கோர சம்பவங்கள் இந்த வருடம் நடக்கும். there will be brutal things will take பேரழிவு place. உண்டாயிருக்கும். Worst distractions. மிகவும் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். People will be இங்கிலாந்தை குறித்து ஆண்டவர் He said சொன்னார். about England, இங்கிலாந்து இந்த ஆண்டில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும். it will experience worst struggle. பஞ்சம் அதிகரிக்கும். There will be famine. பேரழிவு There will be உண்டாயிருக்கும். worst distractions. ஆனால் ஒன்று, இங்கிலாந்தில் சாத்தானின் ஆவி பலமாய் இறங்குகிறதை காண்பித்தார். The spirit of demon is coming mightily on that particular place. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. அடுத்தபடியாக Next, நமக்கு அருகாமை இருக்கும் இலங்கை குறித்து ஆண்டவர் சொன்னார். he revealed about Sri Lanka. இலங்கையில் ஒரு இடத்திற்கு போய் நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். When I pray in the place of Sri அப்பொழுது Lanka, இயேசு இலங்கை குறித்து சொன்னார். Jesus said about Sri இலங்கையில் Lanka, மிகப்பெரிய அழிவு உண்டாயிருக்கும். there will be worst distractions. ஆண்டவரின் கோபம் இலங்கையில் மேல் இறங்கி வருகிறதை கண்டேன். Wrath of God is coming upon them. அப்பத்தமான காரியங்கள் இந்த பட்டணத்தை சந்திக்கும். Miserable things will take place. பஞ்சங்கள் There will உண்டாயிருக்கும். be famine. சாத்தானின் கூடாரமாய் மாறும். It's also like a tent of the demon. அதன் பிறகு Then சிங்கப்பூர் என்னும் நாட்டை குறித்து ஆண்டவர் சொன்னார். he said about Singapore, சிங்கப்பூர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சந்திக்கும். there will be financial downfall and setback. இயற்கையின் பேரழிவு உண்டாயிருக்கும். There will be worst distractions. விசித்திரமான வியாதிகள் இந்த பட்டணத்தில் வருகிறது. Peculiar plagues will come upon ஜனங்கள் them. பாதிக்கப்படுவார்கள். People will be ஜனங்கள் வேதனைக்குட்படுவார்கள். It is a painful year for them. அந்த பட்டணத்தில் நடப்பதை காண்பீர்கள். You will see what is going to take place. அடுத்தபடியாக Next, காசா என்னும் ஒரு இடத்தை he சொன்னார். said about Gaza. காசாவில் பெரிய அளவில் வன்முறைகளும் போராட்டமும் உயிர் இழப்பும் There உண்டாயிருக்கும். will be right in large scale. It will claim many life. இயற்கையின் பேரழிவு உண்டாயிருக்கும். Worst nature disasters. நைரோபியா என்னும் நாட்டை குறித்து ஆண்டவர் He சொன்னார். said about Nairobi. நைரோபியாவை கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், When he said, இந்த நாடு பேய்களின் கூடாரமாய் மாறும் என்றார். this is also be a tent of demon. நைரோபியாவின் மக்கள் தங்களுடைய வேதனைகளை வாழ்நாள் முழுதும் இந்த வருடம் முழுதும் வேதனையாகவே This வாடுவார்கள். is a sorrowful year for them. நைரோபியா மக்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுவார்கள். People spoil their self. உயிர் இழப்புகள் அதிகமாய் இருக்கும், வாதைகள் உண்டாயிருக்கும் கொடுமையாய். There will be plague and life perishing in large scale. இயற்கையில் ஒன்று மற்றும் பெரிசாய் நடக்கும். There will be nature disaster. இந்த இயற்கை இந்த வருடத்தில் உலகத்து முழுவதற்கும் ஆபத்தின் வருடமாய் மாறி இருக்கிறது. This is a dangerous year for the world. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அடுத்தபடியாக Next, தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒன்று, the Lord revealed. இயற்கையில் ஒன்றான எரிமலையை குறித்து சொன்னார். He said about volcanoes. எரிமலைகள் வெடிக்கும், It will erupt. அதனால் இயற்கைகள் வளங்கள் அழியும். So it will spoil the nature. அது நிமித்தம் உயிரிழப்புகள் It உண்டாயிருக்கும். will claim lives. இந்த ஆண்டில் In this year, நில சரிவுகள், நில விபத்துகள் அதிகமாய் there உண்டாயிருக்கும். will be landsliding and accidents. மலைகள் பிளக்கப்படும். Mountains will move. இது நிமித்தம் உலகத்தில் எல்லாரும் காணப்போகிறார்கள். People will see these things. அதனால் உயிரிழப்புகள் அதிகமாய் It உண்டாயிருக்கும். will claim many lives. இந்தியாவில் இயற்கையின் சீற்றங்கள் பலமாய் இருக்கும், அலங்கோலமாய் இருக்கும். There will be nature disasters. மாறி மாறி செயல்படும். Continually it will come. இந்தியாவின் இந்த ஆண்டு கொடுமை ஆண்டாய் மாறுகிறது. This is a tragic year for India. பஞ்சத்தின் ஆண்டு, Year of famine. இந்தியாவிற்கு யுத்தத்தின் ஆண்டு. Year of war. இந்தியா இயற்கையின் பேரழிவை சந்திக்கும். India will experience nature இயற்கையின் disaster. பேரழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. The Lord hand over into nature disasters. இந்தியாவில் 11 மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை சந்திக்கும். Specifically 11 states will experience worst அதன் பெயரை disasters. நான் விவரிக்க I விரும்பவில்லை. don't want to mention. இந்தியாவில் 11 மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். 11 states will experience worst இயற்கையின் disaster. பேரழிவு There will உண்டாயிருக்கும். be nature disasters. வட இந்தியாவில் ஆட்சி சில இடங்களில் மாற்றப்படும். In North India, there will be
political changes will take place. வட இந்தியாவில் அரசியல்கள் ஆட்சி தலைவர்கள் The மாற்றப்படுவார்கள். government and the leaders will be changed. வட இந்தியாவில் In North India, அதிகாரத்தில் உள்ளவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். people will afflict those who are in the powers. வங்காள தேசத்தில் வன்முறைகளும் வேதனையும் வெடிப்பும் போராட்டம் In உண்டாயிருக்கும். Bengal, there will be riot and struggles. வங்காள தேசத்தில் ரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. வட இந்தியாவில் ராணுவங்கள் அதிகமாய் அதிகாரத்துக்குள் செயல்படும். In North India, you can see the power of military will increase. வட இந்தியாவில் அரசியல் கலவரங்கள் பெரிய அளவில் நடக்கும். There will be political riot in large scale. இந்த ஆண்டு தீ விபத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் வருடம். This is the year of fire accidents. வட இந்தியாவில் வாதையும் கொள்ளை நோய்களும் பெரிய அளவில் இறங்கி உயிரிழப்பு In உண்டாயிருக்கும். North India, there will be plagues and it will claim many lives. மும்பை பட்டணம் கலவர பூமியாய் மாறும். In Mumbai, there will be riots. அநேக கடைகள் உடைக்கப்படும். Many belongings will be சில destroyed. பொருட்கள் சேதமடையும். Some belongings will be இயற்கையின் destroyed. பேரழிவு There உண்டாயிருக்கும். will be nature கட்டிடங்கள் disasters. குலுங்கும். It will be shaken up. கட்டிடங்கள் குலுங்கும். Buildings will be shaken up. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த ஆண்டில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மிகவும் பெரிய அளவிலே In பாதிக்கப்படுவார்கள். this year, those who are in the power, they will afflict in large scale. இந்திய தேசத்தில் குறித்து தேவன் சொன்னார். The Lord said about India. எல்லோரும் கவனிக்க வேண்டும். Pay attention. இந்திய தேசத்தை குறித்து தேவன் சொன்னார். The Lord said about India. இந்திய தேசத்தின் இடம் 3 இடத்தில் ஆக்கிரமிக்கப்படும். 3 places will experience encroachment. அந்த ஆக்கிரமிப்பு செய்வது நிமித்தம் Because that encroachment, இந்தியாவுக்கு ஆபத்து நேரிடும். India will face danger. இந்தியா பதட்ட நிலைமையில் இருக்கும். Is an restless year for India. புனித ஸ்தலங்கள் பெரும்பாலான இடங்கள் அழிந்து போகும். Many pilgrimage places will experience அங்கே destruction. உயிரிழப்புகளும் நடக்கும். There will be life perishing. இயற்கையின் கோர தாண்டவம் அங்கே There will இருக்கும். be worst nature disasters. மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த வருஷத்தில் இந்தியாவில் பாதிக்கப்படும். Many famous business places will experience distractions. இந்தியாவில் ஆகார பஞ்சம் உண்டாயிருக்கும். Here there is food shortages. இந்தியாவின் ராணுவம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். Army will be afflicted in large scale in சில India. நதிகளில் பிணங்கள் செத்து ஒதுங்கும். You can see some dead bodies will go on the rivers. நமக்கு அருகாமை இருக்கும் ஆந்திராவை குறித்து ஆண்டவர் He சொன்னார். revealed about Andhra Pradesh. ஆந்திராவில் கர்த்தர் பேசி வெளிப்படுத்தின விபரம். The revelation about Andhra Pradesh. ஆந்திரத்தில் 2 மாநிலங்களுக்கும் கசப்பும் போராட்டம் பெரிய அளவிலே There will உண்டாகும். be struggle, bitterness between 2 states. ஆந்திரா மாநிலத்தில் கொள்ளை நோய்கள் பெருகும். There will be plague increase. பஞ்சம் There உண்டாயிருக்கும். will be famine. மறியல் உண்டாயிருக்கும். பொது சொத்துக்கள் உடைமைகள் பாதிக்கப்படும். There will be affliction in public belongings. அடுத்தபடியாக Next, இந்தியாவில் வட மாநிலத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். he said about North India. வட மாநிலத்தில் வட இந்தியாவில் In North India, மிகப்பெரிய 7 மாநிலங்களுக்குள் கோஷ்டி மோதல் வரும். there will be clashes between groups. இவை எல்லாரும் Specifically, டிவியிலும் பேப்பர்லையும் காண்பார்கள். specifically 7 states will experience, you will see through the media. அதே போல Same time, வட இந்தியாவில் மட்டுமல்ல, not only North India, தமிழகத்திலும் கோஷ்டி மோதல் வரும். it will take place in Tamil Nadu also. அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தின் பெயர்களை எழுதி I வைத்திருக்கிறேன். write it down the states அதை name. நான் சொல்ல I முடியாது. don't want to mention. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வட இந்தியாவில் அரசியர்கள் சில இடத்தில் மாற்றங்கள் பலமாய் இருக்கும். there will be political changes will take place. இந்தியாவின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க நேரிடும். Unfortunately, India will experience the flag of India will be இந்தியா flying in off பஞ்சத்தில் mast. இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடும். Famine will sweep over the way. ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். People will be வேதனைப்படுவார்கள். painful situation. அதனால் பாவம் பெருகும். So sin will increase. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, இந்தியாவில் in India, சமாதானம் சுகம் இருப்பது குறைவு. there is no stable peace and joy. இந்தியாவில் பெயர் பெற்ற முன்னோடியா இருந்த மூத்த மனிதர்கள் மரணமடைவார்கள். Some elders, famous elders will leave. இந்தியாவில் தடையின் ஆவி ஊற்றப்படுகிறது. தடையின் ஆவி. In India, I experienced the spirit of hurdles. 2 பிசாசுகள் தன்னுடைய இறகை கொண்டு வந்து இந்தியா மேல் மூடுவதை பார்த்தேன். I am saying the 2 demons cover feathers on the அவைகள் தங்கள் மூக்கில் இருந்து எச்சி உமிழ்கிறது. through the nose spitting the அது யார் மேல் விழுகிறதோ அவர்கள் எல்லாம் தடைக்கு ஒத்துக்கொள்ளுவார்கள். whomsoever accept this they will be under control. இந்தியாவின் தடையின் ஆவி வல்லமையான கிரியைகளை செய்யும். The power of hurdles is coming down. அந்த ஆவி அரசியலுக்குள் புகுந்து கிரியை செய்யும். It will get into the political field and it will spoil the political. பாராளுமன்றத்துக்குள் அநேக நேரடியாக கைகலப்பு In செய்வார்கள். parliament you can see some clashes. இந்தியாவில் In India, பாராளுமன்றத்தில் சிலர் கைது செய்யப்படுவார்கள். somebody going to arrest on that place. இந்தியா
தடைகளுக்கு துணை போகும் பெரிய மனிதர்களுடைய முடிவு பரிதாபம். Whomsoever help for India, their end is also bad. வட இந்தியாவில் சில பெயர் பெற்ற மனிதர்கள் மரணமடைவார்கள். Some famous prominent people will leave. சினிமா துறையில் மரணமடைவார்கள். In cine field, many people will leave. பதக்கம், Restlessness, பட்டம், புகழ் பெற்றவர்ந்து வாழ்நாள் சாதனை அடைந்தவர்கள் மரணமடைவார்கள். some very prominent, famous, they will be leave. இந்தியாவை ஒரு பெரும் இருள் மூடுவதை கண்டேன். The great darkness cover the face of India. நீயும் நானும் இந்தியாவுக்காய் ஜெபிக்க வேண்டும். We should pray for அடுத்தபடியாக India. Next, நம்முடைய தமிழ்நாட்டை குறித்து ஆண்டவர் சொன்னார். about our Tamil Nadu. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Say hallelujah to God. நான் அதை சற்று மாற்றி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to change a little bit. தமிழ்நாட்டை குறித்து கர்த்தர் எனக்கு சொன்னது. The Lord revealed about Tamil Nadu. முதலாவதாக First of all, தமிழகத்தை ஆளும் மனிதர் the ruler, one who ruled this Tamil Nadu. தாங்கள் பொறுமையோடு கூட இந்த ஆண்டை பொறுமையோடு கழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord said, patiently you have to work. நான் அவருடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறேன். I write it on his name. ஆனால் இந்த ஆண்டிலே அவர்கள் பொறுமையை கையெடுத்து ஆள வேண்டும். He should be patient. கர்த்தரின் பார்வையும் அவர்கள் மேல் இருக்கிறதை கண்டேன். The sight of God is upon him. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அதே சமயத்தில் same time, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் கவனத்திற்கு ஒரு தீர்க்க தரிசனம். this is a prophecy about Tamil Nadu chief minister. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அண்டை மாநிலத்தினுடைய ஆதிக்கங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் செயல்படும். the power of rulers of neighbors, another states, will அரசியல் கலவரங்கள் பணத்திற்காக நடக்கும். for money there will be political riots will take place. சிலர்கள் வேணுக்கென்று கைது செய்யப்படுவார்கள். Somebody they get into the prison. வடநாட்டருடைய ஆதிக்கங்கள் பலமாய் இருக்கும். The power of North India will be increased. அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் அதிகமாய் இருக்கும். Political chaos will take place. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வெப்பங்களும் அதிகமாய் இருக்கும். Heat on the increase. தமிழ்நாட்டில் ஜாதி கலவரங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கும். There will be racial clashes. போராட்டம் ஓயவே ஓயாது. Chain of struggles. மீனவ சமுதாயத்தில் மிகப்பெரிய சோகமும் வேதனை This உண்டாயிருக்கும். is an unpleasant year for fishermen community. மீனவர்கள் துக்கத்தோடு இந்த வருடத்தை கழிப்பார்கள். This is an unpleasant year for them. இந்த வருடம் சிறு பிள்ளைகளின் பாதிப்பின் வருடம். Children will afflict large scale. சிறு பிள்ளைகளை கவனத்தில் வைத்துக் So கொள்ளுங்கள். be careful about your என் children. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, இந்த வருடம் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். children will experience many problems. அதே சமயத்தில் Same time, இந்த வருடம் கற்பத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. this is the year experience that the womb will shut up. கற்பத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. The womb will be shut up. கர்த்தருடைய கிருபை உள்ளவர்களோ ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Whomsoever get the grace from God will be blessed. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு. Glory be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தமிழ்நாட்டின் சட்டங்கள் மாற்றி There எழுதப்படும். will be some political laws and decrees will be changed. அந்த சட்டங்கள் மாறுவதால் நெருக்கடி உருவாகும். So it is a troublesome year for them. தமிழ்நாட்டில் சாத்தானின் ஆதிக்கங்கள் அதிகமாய் செயல்படும். The power of demon will be increased. இயற்கையின் பேரழிவு மிகப்பெரிய அளவிலே தமிழகம் சந்திக்கும். Tamil Nadu encountered natural disasters in large scale. தமிழ்நாட்டில் பெயர் பெற்று In புகழ் பெற்று மேடையில் தங்களை அலங்கரித்துக் கொண்டவர்கள் மரணமடைவார்கள். In famous people, those who are famous in Tamil Nadu will be சினிமா died. துறையிலும் அப்படியே நடக்கும். It will take place in cine field also. தமிழ்நாட்டில் திடுக்கிடும் சம்பவம் நடக்கும். Shocking news will take place. இந்த ஆண்டு தமிழகத்திற்கு வேதனையின் ஆண்டாக மாறும். This is a painful year for Tamil Nadu. ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கும் கர்த்தரின் பிள்ளைகள் ஜெபத்திற்கு அது சற்று தாமதிக்கும். But prayer will stop the wrath. தமிழ்நாட்டில் ரத்தம் சிந்துதல் அதிகரிக்கும். There will be bloodshed. தமிழ்நாட்டை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். The Lord revealed about Tamil Nadu. ஒரு காரியம். One thing. ஜெபம் தான் ஒரு குடும்பத்தையும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் பாதுகாத்துக் கொள்ளும். Prayer will give protection to individual and a family. ஜெபம் மட்டும்தான். Prayer alone. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. கர்த்தர் மற்றொரு வெளிப்படுத்தின ஒரு காரியம். And the Lord revealed another thing. கர்த்தரின் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் இருக்குமா? Children of God experience the hand of God always in their பலத்த life. கைகளை கட்டி தேவாதி தேவனுக்கு Let us clap. say hallelujah. Hallelujah. அதே சமயத்தில் Same time. எனக்கு ஒன்றுமில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஏழை ஊழியர்கள் பட்சத்தில் இயேசுவின் அன்பும் வல்லமையும் வெளிப்படுமா? The love of Jesus always revealed to his poor servant of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved.
கடைசியாக இயேசு எனக்கு சொன்னது, Finally, Jesus said, கர்த்தரோ உண்மையுள்ளவர் but the Lord is faithful. என்று விளம்பின சத்தம். The voice came. இந்த சத்தத்தின்படியே According to this voice, கர்த்தர் நம்மை அனைவரையும் காத்துக் may கொள்ளுவார். the Lord preserve us. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு Let us clap. 3 அல்லேலூயா சொல்லுமா? Say 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. இப்பொழுது Now, சுருக்கமாக shortly. இன்று தியானத்திற்கென்று தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் அரசாண்ட சாலமன் அரசன் மூலமாய் தேவன் பேசின ஞானமுள்ள வசனம். The voice, the prudential word the Lord spoke through King Solomon. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். Proverbs chapter 13. நீதிமொழிகள் 13 Chapter 13. 17வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Verses 17. துரோகமுள்ள தூதன் துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், தீயிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ. ஔஷதம். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இந்த வார்த்தை தான் தேவன் எனக்கு கொடுத்தார். This is the word the Lord gave unto me. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. I couldn't understand. நானும் இப்போது விளங்காமல் தான் இருக்கிறேன். Still I am struggling. தேவன் என்னோடு கூட பேசுவாராக. Lord may speak to me. அன்புள்ள இயேசு சுவாமி, Loving Jesus. உம்முடைய ஊழியர் நிற்கிறேன். Your servant is standing here. தயவு செய்து வெளிப்படுத்தும். Please reveal. என்னோடு பேசும். Speak to me. என் அன்பு பிள்ளைகளே, Beloved children. இயேசுவின் நாமம் பேசும். The name of Jesus will speak. இயேசுவின் வல்லமை பேசும். Power of Jesus will speak. இந்த வார்த்தையை சற்று தேவன் கவனிக்கும்படி சொல்லுகிறார். Let us look your attention to this word. அந்த வார்த்தையை பாருங்கள். Look at this word. துரோகம் உள்ள தூதன் தீயிலே விழுவான். A wicked messenger falls into trouble. உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு வசனம் வாசித்தீர்களோ எனக்கு தெரியாது. Do you experience in this word when you read the Bible? துரோகம் உள்ள தூதன் தீயிலே விழுவான். A wicked messenger falls into trouble. உண்மையுள்ள சானாதிபதியோ ஔஷதம் But என்பார். the trustworthy brings கை healing. தட்டி அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். Shake your hand and say, இன்னையிலிருந்தாவது உண்மையாயிருங்கள். be upright even today. 12 மாதமும் 12 months, 365 நாளும் 365 days. வேதம் சொல்லுகிறது. The Bible says, தேவன் முழு உலகத்திற்கும் இந்த செய்தியை கொடுக்கிறார். He is giving this இந்த message to the செய்தி world. ஒருவேளை நீ டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற Maybe வேளையில், you are watching through the television. ஒருவேளை நீ திருச்சபை நடத்தலாம், Maybe you are conducting the church. சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், Doing evangelical யாராயிருந்தாலும் சரி, whomsoever it may be. தேவன் உங்களோடு பேசுகிறார். The Lord is speaking to you. துரோகமுள்ள தூதன் தீயிலே விழுவான். A wicked messenger falls into trouble. உண்மையுள்ள சானாதிபதியோ ஔஷதம் என்றார். But a trustworthy brings healing. தேவனுக்கு முன்பு எந்த ஆத்துமா உண்மையா இருக்கிறதோ Whom so trustworthy before God, அது ஔஷதமாய் இருக்குமா, they will bring healing. அது சந்தோஷமாய் There will இருக்குமா, be joy. கர்த்தருக்குள் மகிமையாய் They will இருக்குமா. rejoice in God. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. Glory be to God. ஆனால் பாருங்கள், But look at that. துரோகமுள்ள தூதன். The wicked messenger. இன்று பலர் துரோகத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். Many moving with a wicked mind. நல்லவனை பார்க்க முடியவில்லை, We cannot see good men. உத்தமனை பார்க்க We cannot முடியவில்லை. see trustworthy. அவர்கள் துரோகிகளாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். You are wicked messengers. துரோகமுள்ள தூதன் Deceiving messengers. தீயில் விழுவான். Falls into trouble. உண்மையுள்ளவனோ But a trustworthy கர்த்தருடைய சானாதிபதியாக இருந்து அவனுக்கு ஔஷதத்தை கொடுக்கிறார். will be ambassador of God, and they will bring healings. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, வேத வசனத்தை கவனித்து look பாருங்கள். at the word of God. சாலமன் அரசன் மூலமாய் தேவன் சொன்னார். Through King Solomon, என்ன சொன்னார்? what does he say? நீதிமொழிகள் 28:20 பாருங்கள். Proverbs 28 உண்மையுள்ள verses மனுஷன் 20. பரிபூர்ணம் ஆசீர்வாதம் பெறுவானா. A faithful will get abandoned in blessings. உண்மையுள்ள மனிதன் Faithful பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். will get abandoned in blessings. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும், To get wealth, பணக்காரனாய் மாற to வேண்டும் be a richest, என்று அலைந்து திரிந்து ஓடும் மனிதன் running hither and there, ஆக்கினைக்கு தப்பான் என்று will சொன்னார். get into trouble. இன்று பலர் அப்படித்தான் வாழுகிறார்கள். Today many people are உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். a trustworthy will get blessings in எந்த abundance. மனிதன் தேவனுக்கு முன்பு உண்மையா இருக்கிறானோ Whomsoever upright in before அவன் God, மட்டும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை they பெறுவான். will obtain good ஐஸ்வர்யம் ஆகணும், to try blessing, பணக்காரனாய் மாறணும், to become rich. இப்படி வாழணும் அப்படி வாழும் என்ற மனிதன் If you live like that, ஆக்கினைக்கு தப்பான் என்று they will சொன்னார். not escape from the wrath of நம்மில் God. உண்மையாய் இருப்போமானால் If you be இந்த trustworthy, வருடம் முழுவதும் பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை you will அனுபவிக்கலாம். claim the total blessings of God. பஞ்சங்கள் வரலாம், Famine may come, சஞ்சலங்கள் வரலாம், sorrows may come, தவிப்புகள் வரலாம், longing may come. ஆனாலும் உண்மையுள்ள ஆத்துமா, but trustworthy உண்மையுள்ள மனிதன், Trustworthy, உண்மையுள்ளவர்கள் upright, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். will get blessings in கைகளை abundance. தட்டி தேவாதி தேவனுக்கு. Hallelujah. யோசித்து பாருங்கள், Just think about it. உண்மையுள்ள மனிதனுடைய உயர்வு எப்படி இருக்குமா? How this promotions cometh upon the
faithful. நெகோமியாவின் புஸ்தகம் 7:2 சொல்லுகின்றன. Nehemiah chapter 7 verses 2. நெகோமியாவின் புஸ்தகம் 9:8 சொல்லுகின்றன. Nehemiah chapter 9 verses 8. நெகோமியாவின் புஸ்தகம் 13:13 சொல்லுகின்றன. Nehemiah chapter 11 verses 36. ஒரு மனிதன் எப்படியா தேவனுக்கு முன்பு உண்மையா இருக்கும்போது அவன் எவ்விதமாய் வாடுகிறான் என்று சொல்லி. How a faithful standing before God. தேவாதி தேவன் யார்? Who is our God? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? Who is our God? உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் மனிதர்களுக்கு அவர் வைத்திருக்கும் உயர்வுகள் அவைகள். Whomsoever look at the Lord with the trustworthy, they will get these promotions from God. உண்மை இல்லாமல் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பு வாழ முடியாது. Deceitful cannot live before God. சற்று யோசித்து பாருங்கள். Just think about it. அனனியா என்னும் ஒரு மனிதன் உண்மையாய் இருந்தபோது அவன் வாழ்ந்த வாழ்க்கை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When Hananiah prayed life before God, நெகோமியா என்னும் தீர்க்கதரிசி சொன்னான், Nehemiah said, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved, தேவன் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். the Lord elected a family. அந்த குடும்பத்தில் இளைய மகனாகிய மோசேயை தெரிந்து கொண்டார். And the Lord elected Moses the young. மோசே என்னும் மனிதனை தேவன் அழைத்தார். The Lord called Moses. மற்றொரு பக்கம் ஆரோன், Another said Aaron. மற்றொரு பக்கம் மிரியாம். Another said Miriam. இந்த மூன்று பேரையும் தேவன் கூப்பிட்டார். The Lord called them. என்ன சொன்னார்? What does he say? மிரியாம், Miriam, ஆரோன், Aaron. என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்கள் இருதயம் எப்படி வந்தது? How dare to speak against my servant Moses? மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை He is உள்ளவனாயிருந்தார். always trustworthy in my கைகளை house. தட்டி தேவாதி தேவனுக்கு. Glory be to God. மோசே எங்கும் என் வீட்டில் உண்மை உள்ளவன். Moses is upright in my house. என் நாகம் 12:7 சொல்லுகின்றன. Numbers 12 verses 7. எபிரேயர் புஸ்தகம் 3:2 சொல்லுகின்றன. Hebrews chapter 3 verses 2. எபிரேயர் புஸ்தகம் 3:5 சொல்லுகின்றன. Hebrews 3 verses 5. தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். He was upright in the house of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's what the Bible says. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை The பெறுகிறான். just will get abundant blessings from God. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று திரிகிறவன் ஆக்கினைக்கு So தப்பான். try to be a rich, they will get into wrath. அதுதான் சாலமன் சொன்னான். That's what King Solomon said. துரோகமுள்ள தூதன் தீயிலே விழுவான். Deceitful messenger will get into the trouble. துரோகத்தோடு வாடும் மனிதன் நெருப்பில் விழுவான். Deceit will get into the fire. பாவத்தில் விழுவான். Get into the sin. சாபத்தில் விழுவான். Get into the curses. பஞ்சத்தில் விழுவான். Get into the famine. உண்மையுள்ள சானாதிபதியோ But the upright- ஔஷதம். Upright ambassador will bring ஔஷதம். healing. Bring healing. கையை தட்டி ஆண்டவருக்கு Let us clap. யோசித்து பாருங்கள். Just think about it. நம்முடைய தேவன் யார் என்று எண்ணுகிறீர்கள்? Who is our God? அவர் உண்மை உள்ளவர். He is trustworthy. அவர் உண்மை He உள்ளவர். is faithful. நம்முடைய தேவன் சத்தியம் சொல்லுவதில் உண்மை Our உள்ளவர். God is faithful in His truth. நீதியை சொல்லுவதில் உண்மை Our God is உள்ளவர். faithful for கைகளை righteousness. தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Glory be to God. ஹalleluya. Hallelujah. நம்முடைய தேவன் மிகவும் உண்மை உள்ளவர். Our God is trustworthy. 2 தெசலோனிக்கர் 3:3 சொல்லுகிறது, 2 Thessalonians 7 கர்த்தரோ verses 3. உண்மை உள்ள தேவன், But the Lord is faithful. உங்களை ஸ்திரப்படுத்தி He will strengthen you. தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். Preserve you from the evil. அவர் உண்மை உள்ளவரா He is trustworthy. என்று வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. பத்துமன் தீவிலிருந்து யோவானுக்கு சொன்னார், John in the யோவான், Patmos Island. John, நான் மிகவும் உண்மை உள்ளவன். I am faithful. நான் உலகை உண்மையாக படைத்தேன். I create the world. நான் உண்மையும் faithfully. சத்தியம் உள்ளவன் என்று I am a சொன்னார். faithful and truth. வெளிப்படுத்தல் விசேஷம் Revelation 3:14 சொல்லுகின்றன. 3 verses 14 வெளிப்படுத்தல் says, விசேஷம் Revelation 19:11 சொல்லுகின்றன. 19 வெளிப்படுத்தல் விசேஷம் Revelation 21:5 சொல்லுகின்றன. 21:5 வெளிப்படுத்தல் விசேஷம் Revelation 22:6 சொல்லுகின்றன. 22:6 நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் உண்மை உள்ளவரா? Our Lamb of God is Hallelujah. trustworthy. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கைகளை தட்டி ஒரு பெரிய கரகோஷங்களை சத்திய ஆவியானவருக்கு. Let us clap unto the God of truth. உங்கள் கைகளை கால்களாக எண்ணி கேட்கிறேன். I lending you and begging you. உங்களையும் பார்த்து I கேட்கிறேன். am begging you. கொஞ்சத்திலும் அவருக்கு உண்மையாயிருங்கள். Be faithful in a little. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. Glory be to God. அவர் உண்மை உள்ள தேவன். He is trustworthy. யோசித்து பாருங்கள். Just think about it. நம்முடைய தேவன் யார்? Who is our God? மிகவும் உண்மை உள்ளவர். He is faithful. அதில் மாற்று கருத்து There is கிடையாது. no doubt about it. வேதம் சொல்லுகிறது, Bible reports. 1 கொரிந்தியர் 1:9 First Corinthians உங்களை chapter அழைத்த 9. தேவன் உண்மை உள்ளவர். One who called you is faithful. 1 தெசலோனிக்கர் 5:24 சொல்லுகிறது, First Thessalonians chapter 5 verse உங்களை 24. அழைத்த தேவன் உண்மை One who உள்ளவர். called you is முற்று faithful. முடிய நடத்துவார் He will lead you till the என்று end. விசுவாசியுங்கள். Believe that. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Let us clap. என்ன விசுவாச கைத்தட்டு? Clap his faith. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, Shake your hand and say, பிரதர், brother, முடிந்த வரை உண்மையாயிருங்கள். be faithful அவருக்கு முன்பு before him. நம்மை ஆண்டவர் சானாதிபதியாய் Will நிறுத்துவார். make you ambassador. நமக்கு before ஒரு பெரிய ஔஷதம் வரும். The great healing will come. ஔஷதம் என்றால் என்ன? What's the meaning of healing? மிகப்பெரிய சிறப்பு.
Great reward. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Glory be to God. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எந்த மனிதன் தேவனுக்கு உண்மையா இருக்கிறானோ Whom so trustworthy before God, அந்த மனிதன் they ஆசீர்வதிக்கப்படுவான். will be blessed by அந்த God. மனிதன் They will be ஆசீர்வதிக்கப்படுவான். blessed by God. அதைத்தான் பவுல் சொன்னார். That's what Paul the apostle 1 said. தீமோத்தி 1:15 First Timothy chapter 1 verse 15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். Christ Jesus came unto this earth to save the sinners. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகில் வந்தார். Jesus Christ came unto this earth to save the sinners. பாவியான மனிதனை ரட்சித்து அவனை பாதுகாக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். Christ Jesus came down to this earth to save the ஆனால் sinners, but அந்த வார்த்தை உண்மை. that word is true. எல்லா அங்கீகரிப்புக்கும் It பாத்திரமானது. is trustworthy. ஹalleluya. Hallelujah. உலகில் யார் பரிசுத்தம் உள்ளவர்கள்? Who is saint in this world? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். Christ Jesus came unto this earth to இந்த save the வார்த்தை sinners. உண்மை. This word is trustworthy. நாம் சொல்லும் செய்தி உண்மை. This message is அவர் trustworthy. ஒருவர்தான் உண்மைக்குரியவர். He is trustworthy. எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் என்ற He is trustworthy. 1 தீமோத்தி 4:9 பாருங்கள். First Timothy chapter 4 verse இந்த 9. வார்த்தை உண்மை. This word is எல்லா trustworthy. அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. It is trustworthy for all கைகளை தட்டி தேவாதி acceptance. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. இந்த வார்த்தை, This word, நான் சொல்லும் நற்செய்தி, this good news, நான் உங்களோடு பேசும் வார்த்தை this word உண்மை உள்ளது. is trustworthy. அதனால தான் தேவன் சொன்னார். So the Lord said, என்ன சொன்னார்? what does he say? துரோகமுள்ள தூதன் Wicked messenger தீயில் விழுவான், will get into, உண்மையுள்ள சானாதிபதி trouble. ஔஷதம் but என்றார். upright ambassador is. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவனுக்கு முன்பு நாம் ஔஷதமாய் இருக்க வேண்டும். Be upright before God. அதுதான் தேவன் That's விரும்புகிறார். what God needs. 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years ago, இயேசு மனிதனாய் உலாவின when பொழுது Jesus came on this earth, அவர் அழகான ஒரு உவமையின் கருத்தை he said a சொன்னார். beautiful parable. என்ன சொன்னார்? What is that parable? ஒரு மனிதனை அழைத்தார். He called a man. அவனுக்கு 5 தாலந்தை He கொடுத்தார். gave 5 talents. மற்றொரு மனிதனை He அழைத்தார். called another one. 2 தாலந்தை He gave 2 கொடுத்தார். talents. சில நாள் கழித்த பிறகு After some days, எஜமானன் வந்தான். the master came. வேதம் சொல்லுகிறது, Bible says, இயேசு பிரசங்கம் செய்த ஒரு பிரசங்கம் அது. This is one of the sermon of Jesus Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 5 தாலந்துகளை வாங்கினவன் ஆண்டவரிடத்தில் வந்தானா? One who received 5 talent came to God. ஆண்டவரே, Lord, நீர் எனக்கு 5 தாலந்தை கொடுத்து you gave 5 talents. நான் வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் I என்றார். earn another 5 talents. அதற்கு அவர் சொன்ன பதில், So he said, நல்லது, good, உத்தமும் உண்மையுள்ள ஊழியனே, faithful and upright servant. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், Upright in little, உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக I'll make thee அதிபதியாக make thee- கைத்தட்டப்பாக. Glory be to God. ஹalleluya. Praise God. எந்த மனிதன் ஆண்டவருக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கிறானோ, Whom are upright and faithful ஓ before God. சகோதரா, Brother, ஓ சகோதரி, sister, உன் இருதயத்தை தட்டி தட்டி ஆண்டவர் பேசுகிறார். The Lord is knocking your heart and speaking to you. மத்தேயு 25ஆம் அதிகாரம் Matthew chapter 25, 20-21 சொல்லுகிறது, 20 and 21. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, இன்னொருவன் வந்தானா, another one came. 2 தாலந்துகளை வாங்கினவன், He received 2 talents. ஆண்டவரே, Lord, நீர் எனக்கு கொடுத்த 2 தாலந்தை வைத்து I am having this 2 talent. வேறு 2 தாலந்தை I சம்பாதித்தேன். earn another 2 talent. அதற்கு ஆண்டவர் சொன்னார், And the Lord said, உத்தமும் உண்மை உள்ள ஊழியனே, upright நீ servant, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினாலே trustworthy in little, உன்னை அநேகத்தில் ஜாதிகளின் மேல் அதிகாரியாய் வைத்தேன் I will என்றார். put you in charge of many things. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு Let us clap. பலத்த கைகளை தட்டி, Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Glory be to God. ஹalleluya. Hallelujah. உண்மையாய் வாடும் மனிதனுக்கு, Whom are faithful, தேவனுக்கு பயந்து வாடும் மனிதனுக்கு, godly, தேவனோடு சஞ்சரிக்கும் மனிதனுக்கு, having fellowship with God, தேவனை காணும் மனிதனுக்கு, seeing God face to தேவனுக்கு face, பயப்படும் மனிதனுக்கு tremble before அவர் God. வைத்திருக்கும் ஆசீர்வாதம் ஏராளம் ஏராளம். You can see many stored blessings for God. அதைத்தான் லூக்கா 16:10 சொல்லுகின்றன. Luke 16 verses லூக்கா 10. 19:17 Luke சொல்லுகின்றன. 19 verses 17. தேவனுக்கு முன்பு உண்மையுள்ள மனிதன், Upright before God. தேவனுக்கு உண்மையுள்ள மனிதன், Faithful before God. நான் அவர் சொல்லுவதை மட்டும் சொல்லுவேன். I'm saying what the Lord அவர் revealed. எனக்கு என்ன சொல்லுகிறாரோ What the Lord revealed. எனக்கு தெரியாது. I don't know. இந்த வேதத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. I don't know what is recorded in என் the Bible. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் 10 தாலந்துகளை வாங்கினவனுடைய உண்மையை குறித்து சொன்னார். He said about uprightness and faithfulness about one 5 who received, தாலந்துகளை வாங்கினவனுடைய உண்மையை குறித்து and he சொன்னார். said about faithfulness about one who received 5 ஆண்டவரிடத்தில் talents. தாலந்துகளை வாங்கி புதைத்தவனுடைய முடிவையும் சொன்னார். அவர் வரும் பொழுது When he comes, உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை கேட்பார் என்று don't எண்ணிக்கொள்ளாதீர்கள். think that he expects something.
என் தாசன் உனக்கு என்ன சொன்னான்? What my servant said என் unto you. தீர்க்கதரிசி என்ன What my சொன்னான்? prophet said unto you. என்னுடைய அப்போஸ்தலன் என்ன What சொன்னான்? my apostle said unto அதை you. செய்தாயா என்று Are you கேட்டார். did it or not? ஒன்றே ஒன்று, One thing. ஆமாண்டவர் என்று சொல்லுங்கள். Say yes, master. உண்மையுள்ள மனிதன், Faithful. உண்மையுள்ள மனுஷி Faithful woman கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். will get the blessings of God. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு Hallelujah. 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Say பலத்த hallelujah. கைகளை தட்டி say hallelujah. Hallelujah. இதுதான் வேதத்தின் வல்லமைகள். This is the power of the scripture. துரோகமுள்ள தூதன் தீயிலே விழுவானா? Wicked messenger will fall உங்களுக்கு into the fire. உங்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள், Somebody come against you. உங்களை குற்றப்படுத்தினவர்கள் Whom shall blame you? உங்கள் கண் முன்பு தீயிலே Before விழுவார்கள். your eyes they will get into நீங்களோ the fire. But you நீங்களோ But you உண்மையாய் இருக்கும் பொழுது be faithful. அவருடைய சானாதிபதிகள் ஒருவனாக ஔஷதத்தோடு இருப்பீர்கள். God will elect you an ambassador of God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Say hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children. அதை தாவீது சொன்னான். King David said. என்ன சொன்னான்? What does he say? என் அன்பு மகனே மகளே. Son and daughter. தாவீது அரசன் சொல்லும்போது சொன்னான், When King David said, கர்த்தாவே, "O Lord, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கிறது என்ன? heavens will praise your wonders. வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கிறது. Heavens will praise your mysteries." அவருடைய உண்மை பரிசுத்தவான்களின் சபைகள் விளங்குமா? Amen. Holy church will experience the truth of God. சங்கீதம் 89:5 சொல்லுகிறது, Psalm 89 verses 5. கர்த்தாவே, O Lord, வானங்களில் உம்முடைய அதிசயங்கள் விளங்குவதைக் கண்டு வானம் உம்மை துதிக்கிறது என்ற. the heavens praise your wonders, O Lord. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். This is one side. பரிசுத்தவான்களின் சபைகளில் In the assembly of the saints, அவருடைய உண்மை விளங்குமா? he revealed his faithfulness. நீங்கள் பார்க்கலாம், You can see தேவன் ஒரு சபையில் இறங்கி வரும் பொழுது when the Lord come in your church, கட்டுக்கதையும் கண்ட காரியங்களும் வராது. you don't hear any தேவன் storytelling. பேசுவது மட்டும் வரும். You can receive the word of God. பரிசுத்தவான்களின் சபைகளில் In the assembly of அவருடைய saints, உண்மை மட்டும் விளங்குமா? you will hear the holiness கை of தட்டி God. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாது. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's stand. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. பரிசுத்தவான்களின் சபைகளில் In the assembly of the holy one, அந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? could you read the word? கர்த்தாவே, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே பரிசுத்தவான்களின் சபைகளில் உம்முடைய உண்மையும் விளங்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பல சபைகள் இருக்கிறது, Many churches are there. எல்லாம் திருச்சபைகள் அல்ல. Every is not church. தேவனுடைய உண்மை எங்கே விளங்குகிறதோ Wherever the faithfulness of அதுவே God, தேவனுடைய சபை. it is a church of அதுவே God. தேவனுடைய It சபை. is a church of God. என் அருமையானவர்களே, Beloved, துரோகமுள்ள தூதன் தீயிலே விழுவான். wicked messenger will get into the துரோகம் fire. செய்யும் மனிதனுடைய முடிவு பரிதாபம். The end of the wicked is very உண்மையுள்ள bad. ஆத்மாவோ தேவனுக்கு முன்பு அவருக்கு முன்பாக அது சானாதிபதியாக நின்று அது ஔஷதத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. But faithful soul will stand before God as an ambassador and get the blessings of நாம் God. எங்கே இருக்கிறோம்? Where are we? நான் பல சபைகளுக்கு We சென்றிருக்கிறேன். used to go many churches. என்னுடைய 42 வருஷ அனுபவத்தில் And 42 years experience. ஒரு சில சபைகளில் தேசு நிற்கிறதை In கண்டிருக்கிறேன். some churches I கைகளை experienced தட்டி Jesus. அப்பாக்கும் போன் அல்லேலூயா சொல்லுமா? Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அதே தாவீது சொன்னான். Same day. என்ன சொன்னான்? What does he say? தேவ சமூகத்தில் ஜெபித்தான். In the presence of God, அப்பொழுது he prayed. தாவீதிடத்தில் ஆண்டவர் And சொன்னார், the Lord said to David, என்னுடைய உண்மை my faithfulness அவனிடத்தில் விளங்கும். will reveal unto என் thee. உண்மையும் My faithfulness, என் கிருபையும் my grace அவனிடத்தில் விளங்கும். reveal into என் him. நாமத்தினால் In my name. அவனுடைய கொம்பு உயரும் என்றார். I will lift up his horn. கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Hallelujah பார்க்கலாம். to the Lord. நீங்கள் இந்த உலகில் உயர்ந்து வாழ வேண்டுமா? If you live a good life, ஆசீர்வாதமா இருக்க you will be வேண்டுமா? a blessed life. தேவன் சொன்னார், The Lord said, தாவீது, King David, என்னுடைய உண்மை my என்னுடைய faithfulness, கிருபை my grace, உன்னிடத்தில் என் நாமத்தில் விளங்கும். in the name of God reveal என் unto thee. நாமத்தினால் உன் கொம்பு உயரும் என்றார். In my name you will lift up your horn. சங்கீதம் 89:24 சொல்லுகின்றன. 89 verses 24 நாம் says, எங்கே இருக்கிறோம்? where are we? இப்போ சொல்லுங்கள். Tell you now. தேவனுடைய கொம்பு, The horn of God, தேவனுடைய ஆசீர்வாதம் the blessings of God என் மேல் உயர வேண்டும் என்று will be சொல்லுகிறவர்கள் lifted up and உங்க exalted. கைகளை உயர்த்தி Lift காண்பீர்கள். up your hands. அப்படி அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து Take the நிற்போம். promise and stand. தேவனே, Lord, துரோகமுள்ள தூதன் the wicked messenger தீயில் விழுகிறார். will get into the fire, உண்மையுள்ள சானாதிபதி but a faithful ambassador ஔஷதம் என்று சொன்ன bring healings. என் அன்பு மகனே மகளே, Beloved son, உங்களுக்கு ஒரு வாக்கை கத்தர் கொடுக்கும்படி சொன்னார். the Lord said to me to give a promise. இயேசு சுவாமி,
Jesus. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 7. எல்லோரும் எழுந்து Let us turn your எடுத்துக்கொள்ளுங்கள். page. என் இயேசு எனக்கு சொல்லுகிறார், Jesus tells me, நான் என் பிள்ளைகளை அன்போடு அணைக்கட்டும் let என்கிறார். me embrace my அந்த children. வாக்குத்தத்தத்தின்படி கிரியை செய்வார். According to the promise you will do. உபாகமத்தின் புஸ்தகம் Deuteronomy 7ஆம் அதிகாரம் chapter 7. 9வது வசனத்தின் மேல் விரலை வையுங்கள். Place your hands on the verses 9. ஆகையால் சத்தமா சொல்லுங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தேவனென்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா, ஹalleluya. Praise the Lord. அப்படி வேதத்தை கீழே வச்சிடு. Place on your Bible. எத்தனை தலைமுறை? How many generation? 1000 தலைமுறை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் உண்மை உள்ளவர். Faithful God. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இங்கே கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர். துரோகமுள்ள தூதன் தீயிலே விழுவான். Wicked messenger get into the fire. உண்மையுள்ள சானாதிபதி, upright messenger, உண்மையுள்ள சானாதிபதி, upright ambassador, அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், the blessings, ஔஷதம், great healing. அப்படி 2 கைகளை உயர்த்துவீர்களா? Lift up your both hands. 2 கரங்களை உயர்த்துங்கள். Lift up your both hands. உயர்த்தி கொண்டு என்னை கவனியுங்கள். And look at this altar. நான் சொல்லும் ஜெபத்தை செய்யுங்கள். Follow my prayer. சொல்லுங்கள், இயேசுவே வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் ஆகார பஞ்சம் வரக்கூடாது. Don't allow the shortage of food in our கொள்ளை நோய்கள் வரக்கூடாது. Don't allow any pestilence. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், the people of Tamil Nadu, கர்த்தருடைய பிள்ளைகள், children of God, பாதுகாப்பாய் இருக்கும்படி will be preserved. என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? Shall நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், the people of Tamil Nadu, கர்த்தருடைய பிள்ளைகள், children of God, பாதுகாப்பாய் இருக்கும்படி will be preserved. என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சொல்லுங்கள், இயேசுவே வல்லமை உள்ள கர்த்தாவே, நீதி நிறைந்த ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தமிழகத்திலே உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள் வியாதி இல்லாமல், மரணம் இல்லாமல், நோய் இல்லாமல், பஞ்சம் இல்லாமல் இயேசப்பா பாதுகாக்கப்பட ஆசீர்வதியும். இயேசப்பா உம்முடைய திருச்சபைகளை வல்லமையால் நிரப்பி திருச்சபையின் மக்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசு எனக்கு சொல்லுகிறார், Jesus tells me, பாக்தாத்தில் இரத்த ஆறுகள் ஓடும். in Baghdad there will be bloodshed. கடல் சார்ந்து வாழுகிற மக்கள் People, பாதிக்கப்படுவார்கள். those on coastal area will be afflicted. இவைகள் எல்லாம் உங்களுக்கு அடையாளம். These are the signs for you. கர்த்தராகிய ஆண்டவர் The சொல்லுகிறார், Lord God declares, இதோ கர்த்தருடைய வல்லமை because the power of God உங்கள் மேல் இறங்கி வருகிறது. coming upon you, அவருடைய வல்லமை இறங்கி coming வருகிறது. upon you. இயேசுவே இயேசுவே என்னையும் என்னையும் என் குடும்பத்தையும் குடும்பத்தையும் என் தேசத்தில் உள்ள தேசத்தில் உள்ள என் மக்கள், என் மக்கள், இயேசு என்று சொல்லுகிற இயேசு மக்கள், என்று சொல்லுகிற மக்கள், ஆண்டவரே ஆண்டவரே, அவர்கள் கத்தோலிக்கா இருந்தாலும் சிஎஸ்எல் யாரா இருந்தாலும் whomsoever it may be, இயேசு என்று சொன்னால் if they say Jesus, அவர்களை காத்துக்கொள்ளும். preserve them. உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். Place into your hands. அதே சமயத்தில் Same time, என் பட்டணத்தை ஆளுகிறவர்களுக்கு the rulers of the city, பொறுமையை கையாள to ஞானத்தை தாரும். wisdom, அவர்கள் சுகமாயிருக்கட்டும். they'll be sound health. இயேசுவின் நாமத்தில் See which is வேண்டுகிறோம் we pray. நல்ல பிதாவே. Good Father. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ.